ஏவிஎம். இந்த 3 எழுத்துக்கள் வெறும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் அல்ல. அது தமிழ் சினிமாவின் அடையாளம். தமிழ் சினிமாவின் தரம், தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம், தமிழ் சினிமாவின் வெற்றி. அந்த சகாப்தத்தின் மிக முக்கிய தூண்களில் ஒருவரான தமிழ் சினிமாவின் பீஷ்மர் என்று அழைக்கப்படும் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் தனது 85வது வயதில் வயது மூப்பின் காரணமாக இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். அவரது மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1924இல் காரைக்குடியில் திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் என்ற மாபெரும் ஆலமரத்தால் நடப்பட்ட ஒரு விதைதான் ஏவிஎம் நிறுவனம். அந்த ஆலமரத்தின் விழுதாக தனது தந்தை வழியில் மிக இளம் வயதிலேயே தனது சகோதரர்களுடன் இணைந்து தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கினார் சரவணன். அவர் வெறும் ஒரு தயாரிப்பாளர் அல்ல, அவர் ஒரு மிக சிறந்த நிர்வாகி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கலை ரசிகன், மேலும் 5 முதலமைச்சர்களுடன் பணியாற்றியவர். தமிழ் சினிமாவின் பொற்காலம் தொட்டு இன்றைய நவீன காலம் வரை அவரது பயணம் நீண்டது. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்.டி. ராமாராவ் என தென்னிந்தியாவின் 5 முதலமைச்சர்களின் படங்களை தயாரித்த ஒரே நிறுவனம் ஏவிஎம் தான். அந்த பெருமையின் ஒரு முக்கிய பங்கு திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு உண்டு. அவரது கண்கள் ஒரு திறமைசாலியை உடனே அடையாளம் கண்டுவிடும். களத்தூர் கண்ணம்மா என்ற ஒரே படத்தின் மூலம் பிற்காலத்தில் உலக நாயகனாக வலம் வரப்போகும் கமலை ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும். அன்பே வா என்ற படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த காலத்தில் அவரை ஒரு ரொமான்டிக் ஸ்டைலாக ஹீரோவாக காட்டி ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தார் ஏவிஎம் சரவணன் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது கேரியரின் உச்சத்தில் இருந்தபோது அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான மறக்க முடியாத ஒரு வெற்றி தேவைப்பட்டது. அப்போது அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் தான் சிவாஜி த பாஸ். ஷங்கரின் இயக்கத்தில் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் அந்த படம் தமிழ் சினிமாவின் வசூல் சாதனையை மாற்றி எழுதியது. அதன் பின்னணியில் இருந்தவர் இதே ஏவிஎம் சரவணன் தான். சகலகலா வல்லவன், முந்தானை முடிச்சி, சம்சாரம் அது மின்சாரம், மின்சார கனவு, பேரழகன் என இவரது தயாரிப்பில் வெளிவந்த ஒவ்வொரு படமும் தமிழ் சினிமாவின் மைல்கற்கள். 17 மொழிகளில் 175க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த ஒரு பிரம்மாண்டமான வரலாறு ஏவிஎம் நிறுவனத்திற்கு உண்டு. அந்த வரலாற்றின் ஒவ்வொரு பக்கத்திலும் சரவணன் அவர்களின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அவர் வெறும் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமல்ல, காலத்திற்கு ஏற்றாற்போல சினிமாவின் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதிலும் அவர் ஒரு முன்னோடி. தென்னிந்தியாவின் முதல் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட படப்பிடிப்பு தளம், டப்பிங் தியேட்டர், ஃபிலிம் லேப் என பல நவீன வசதிகளை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர். ஒரு தயாரிப்பாளராக மட்டுமல்ல, ஒரு மனிதராகவும் அவர் ஒரு சகாப்தம். தனது நிறுவனத்தில் பணியாற்றிய ஒவ்வொருவரையும் அவர் தனது குடும்ப உறுப்பினராகவே பார்த்தார். ஏவிஎம் கம்பெனியில வேலை செஞ்சா வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது என்று சொல்லும் அளவுக்கு அவர் ஒரு நல்ல முதலாளியாக விளங்கினார். தமிழ் சினிமாவின் ஒரு பெரிய அத்தியாயம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. பல திறமையான கலைஞர்களை உருவாக்கிய பலரது வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய ஒரு தீபம் இன்று அணைந்துவிட்டது. திரு ஏவிஎம் சரவணன் அவர்களின் உடல் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் அவரது கலை படைப்புகளும் அவர் விட்டு சென்ற பாரம்பரியமும் தமிழ் சினிமா இருக்கும் வரை என்றென்றும் நிலைத்திருக்கும்.